இன்றைக்கி அமாவாசை. எங்க அம்மா வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா, அமாவாசை விரதம் இருப்பாங்க. ஆனா, என்னோட ஹஸ்பண்ட் வீட்டு சைடு அமாவாசை விரதம் இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எங்க மாமியார் இறந்த கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்திங்கன்னா, "அமாவாசை விரதம் நம்ம இருக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்து "வேணாம், எங்க வீட்டு சைடு யாருமே வந்து செய்ய மாட்டாங்க. நம்மளும் புதுசா செய்ய வேணாம்." அப்படின்னு சொன்னனால நானும் விட்டுட்டேன். ஆனா, அமாவாசை அன்னைக்கிலாம் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, எப்பயும் போல சாப்பாடு செஞ்சுட்டு, குளிச்சுட்டு, விளக்கேத்திட்டு, காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து இந்த அமாவாசையும் வந்து போணுச்சு. கொஞ்ச நாளா வந்து அமாவாசை அன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டுருந்தேன். இந்த மாதம் போகல. அமாவாசை ஈவினிங் வரைக்கும் இருக்குங்கிறதுனால, நான் ஒரு 11:30, 12 மணி போல தான் வந்து நான் சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா வரத்துக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி பாப்பா அவல் சாப்பிட்டு போவா அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் செய்வோம்ல, அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அவல் ரெடி பண்ணியிருந்தேன். அவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் தான் ஹைலைட்டே. தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் லெமன் ஜூஸும் வந்து போட்டு வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல